அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் இப்போ உலக அரங்கில் சீன ஆயுதங்களின் தரத்தை கூறு போட்டு நார அடித்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் கேவலப்பட்டது மட்டும் இல்லாமல் சீன ஆயுதங்களின் கேப்பபிலிட்டியை, நமது ஆத்மா நிர்பார் தயாரிப்பு ஆயுதங்கள் அதன் திறமையை கேள்விக்குறியாக்கிவிட்டது. இப்போது சீனாவின் ஆயுத விற்பனையை சின்னாபின்னமாக்கிவிட்டது. உலக மீடியாக்களில் அது விவாத பொருளாக மாறிவிட்டது. தைவான் டாக்ஸ் என்ற டிவி உண்மைகளை புட்டு வைத்துள்ளது. பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலில் சீனா மேய்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் உடையவில்லை, பாகிஸ்தானின் பொன்னில் பதித்த வைரம் என்று மிகவும் போற்றப்பட்ட ANTPS-77 என்ற மல்டிபிள் ரோல் ரேடார் சிஸ்டம் இன்ச்சு 200 உடைந்ததில் ஏகப்பட்ட சோகம். காதலில் உடைந்த இதயம் போல் ஆகிவிட்டது. இந்த அமெரிக்க ஆயுதம் அழிந்து போனதில் அமெரிக்காவுக்கும் ரொம்ப வருத்தம். சோப்லாங்கி கையில் போய் இந்த ஆயுதங்களை நம்ம கொடுத்து நம்ம ஆயுதங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து விட்டோமே என்று அது கதறுகிறது. இந்தியாவின் சுதேசி ஏவுகணை தரம் உயர்ந்த ஒரு நம்பர் 1 ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அழித்தால் கேவலம் வரத்தானே செய்யும் அமெரிக்காவுக்கு. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஆயுத சந்தையில் நம்பர் 1 போர் விமானம், நம்பர் 1 ரேடார் என்று கூவி விற்க முடியும்? இனி இருக்கவே இருக்கு மத்திய கிழக்கு நாடுகள். அவனுங்க யோசிக்கவே மாட்டானுங்க. இங்கிலீஷில் பேசினாலே நம்மளை அறிவாளி என்று சொல்லக்கூடியவனுங்க ஈஸியாக ஏமாற்றி போடலாம். அங்கே டூர் போய் நம்ம கடையை விரிச்சிட வேண்டியது தான், வேறு வழி இல்லை என்று மூட்டையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஆயுத வியாபாரி ட்ரம்ப் கிளம்பிட்டார் சோனகிரிகளை சந்திக்க. ஃபைட்டர் ஜெட்டு வாங்கினா ரேடார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவனே ஏரோப்ளைனை இலவசமாக தந்துட்டானே நமக்கு. ட்ரம்பே அசந்து போயிட்டார். இவன் பெரிய மார்க்கெட்டிங் தெரிஞ்ச நிபுணனா இருப்பான் போல இருக்க. இவனை நம்ம அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்கம்மா வாங்க, உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கிற மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் நல்ல விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறோம் என்று காயலாங்கட வியாபாரிகள் மாதிரி கூவித்தான் இனி விற்கணுமோ என்று நினைத்த ட்ரம்புக்கு வாண்டனா வந்து வலையில் விழுந்தா கசக்கவா செய்யும். கேப் மாதிரி பயலே, வெஸ்டர்ன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஃபிஷியன்ட்னு காட்ட சொன்னால் இப்படி சைனீஸ் ட்ரோன், மிசைல், பிளேன் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு வந்து வெக்கம் இல்லாமல் என் முன்னால் வந்து நிற்கிறியே. என்னோட மானம் எல்லாம் போகுது, எங்களோட ஆயுத விற்பனையும் கேள்விக்குறி ஆக்கிவிட்டே சண்டாளா என்று செம டோஸ் விட்டுருக்கு இந்த சீனா பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் விமானப்படையை ஏமாற்ற ஜெட் வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஏவுகணையை விட்டு பார்த்தது இந்திய விமானப்படை. அதை பாகிஸ்தான் ஒரு ஏவுகணையை விட்டு தாக்கிவிட்டு ரஃபேல் விமானத்தை தாக்கி அழித்து விட்டோம் என்று கொக்கரித்துள்ளது. உன்னை டைவர்ட் பண்ணதாண்டா அந்த கோஸ்ட் மிசைலை நாங்கள் அனுப்பினோம். நீ அதில் என்கேஜாக இருக்கும்போது நாங்கள் உன்னுடைய இலக்குகளை நாங்கள் அழிச்சிட்டோம். அது உனக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. தான் ஒரு ஃபூலானது கூட தெரியாமல் பாகிஸ்தான் மாரதட்டி கொண்டு இருந்தது அப்போது. அந்த நேரத்தில் நமது ரஃபேல் சுகாய் விமானங்கள் 13 பாகிஸ்தானிய ஏர்பேஸை தாக்கி அழித்துவிட்டு திரும்பிவிட்டது. ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக விமானம் போன்று வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகளை அனுப்பி இந்திய விமானப்படை டெஸ்ட் பண்ணுவது வழக்கம். இது எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தான். அந்த மிசைல்களைத்தான் பாகிஸ்தான் விமானப்படை அழித்து விட்டது. நாங்கள் தானே அழிக்க சொன்னோம், நாங்கள் தானே அழிக்கிறதுக்கு அதை உங்கள் நாட்டில் விட்டோம். அதை தொடர்ந்து வந்த விமானப்படை விமானங்களை இந்திய விமானப்படை அழித்து விட்டது. இதுதாங்க இந்த தேங்காய் துண்டை வச்சு எலியை பிடிப்பது மாதிரி தான் இதுவும். ரஃபேல் விமானத்தை வீழ்த்தி விட்டதாக கூறும் பாகிஸ்தான் அந்த விமான உடைந்த பாகங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட வேண்டியது தானே. யார் தடுக்கிறார்கள் உங்களை? அந்த படங்களை, வீடியோக்களை நம்ம ராகுல் அண்ணன்கிட்ட கொடுத்தா அவர் பாராளுமன்றத்தில் காட்டி நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு போகிறாரு. அதை செய்ய வேண்டியது தானேயா. ராகுலுக்கும் மக்களிடம் ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயராவது கிடைக்கும். அதை கெடுத்து விட்டீங்களே. இந்த தேசத்தின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருக்குன்னு அவருக்கு காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கலாம்ல. அதையும் கெடுத்து சுண்ணாம்பாக்கிட்டீங்களே. ராகுல் மோடி மேலே தான் ஏவுகணைகளை விடுவதற்கு தயாராக இருக்காரு.
அதுக்கு பதில் பாகிஸ்தான் நண்பர்களிடம் சொல்லி ஆதாரங்களை திரட்டி இந்தியாவில் கொண்டு வந்து காட்டியிருக்கலாம் இல்லையா? ராகுலின் ஏவுகணைகள் ஷஹீன் ஏவுகணைகளைப் போல பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து விடுகிறதே. ராகுல் பிரதமராக இருந்திருந்தால் அமெரிக்காவிடம் ஓடி போய் கொல்றாண்டாங்கப்போ என்று கதறி இருப்பார். மோடிக்கு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் ஆதரவு பெருகுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டு கொம்பனுக்கும் கொம்பு உடஞ்சி தொங்கிக்கிட்டு கிடக்குது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கொம்பை தொங்க போட்டுக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்கு. நான் தான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், எந்த கேடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொன்ன பாடியாச்சே, அந்த துணிச்சலை கைவிடலாமா? 14 டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ், 13 டிஃபென்ஸ் ஏர்பேஸ், 2 அட்டாமிக் வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் பிளேஸ், 5 ஃபைட்டர் ஜெட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், இவைகளை எல்லாம் இழந்துவிட்டு புறமுதுகிட்டு ஓடிப்போய் அமெரிக்காவிடம் தஞ்சமடைந்திருக்கிறது பாகிஸ்தான். அதற்கு பரிசாக அசீம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்ற பதவி உயர்வை கொடுத்தான் ஒரு காமெடிஸ்தான் நாட்டுக்காரன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தான். அமெரிக்காவுக்கு ஓடி போய் இந்த போரை நிறுத்துவதற்காக இந்த ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார்கள். சாதனைகளை பாராட்டும் ஷபாஸ் ஷெரீப் குணம் பாராட்டத்தக்கது. பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பல சுதந்திர போராட்டங்கள் ஆரம்பித்துள்ளது. பலூச்சிஸ்தான் தனது சுதந்திரத்தை அறிவித்து விட்டது. அதைத் தொடர்ந்து சிந்து மாகாணத்தில் நாங்கள் தனியாக போகிறோம் என்று ஒரு விடுதலை போராட்டம் துவங்கியுள்ளது. சிந்து நதி நீரை வேறு பக்கம் திருப்ப பாகிஸ்தான் முனைந்ததற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. அது விடுதலை போராட்டமாக வலுப்பெற்று விட்டது. இப்போது வடக்கு பக்கம் என்னடானா கைபர் பக்துங்கா மாநிலம் நாங்களும் தனி குடித்தனம் போகிறோம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் 4 துண்டுகளாக பிரிய போகிறது. பாகிஸ்தானில் டூரிசம் படுத்து விட்டதால் ஹோட்டல்கள் படுத்து உறங்குகின்றன. அதன் ஷேர் விலை அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. அது மட்டுமல்ல, மொத்த ஷேர் மார்க்கெட்டை பாகிஸ்தானின் மொத்த ஷேர் மார்க்கெட்டை கீழே போயிடுச்சு. அதோடு சீன ஷேர் மார்க்கெட்டும் 8%க்கும் கீழே இறங்கி விட்டது. ஆத்மா நிர்பார்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானியர்கள் நிர்வாணமா நிற்பார் என்று நிர்வாணமா நிக்க வச்சுட்டீங்களடா. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க மானம் போகுதுயா, பொத்திக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. IMFல லோன் வேணும்னு கேட்டா 11 கண்டிஷனை நிறைவேற்றணும் அப்படிங்கிறோம். இல்லைன்னா உங்களை கிரே லிஸ்ட்ல வச்சுடுவோன்னு சொல்றாங்க. எங்களை சாம்பல் லிஸ்ட்ல வைப்பது தான் உங்கள் நோக்கமா? எங்களை சாம்பல் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு 5000 ரூபா புல்லட்டை செலவு பண்ணி 26 பேரை கொன்னதுக்கு பாகிஸ்தான் இந்த போரில் அடைந்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 1.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர். எங்களோட அந்த வடவர்த்தனம் இந்தியர்களுக்கு தெரியவா போகுது? எங்களோட ஆயுத இழப்பு ஒரு மளிகை கடை லிஸ்ட் போல நீண்டுகிட்டே போகுது. 1 2 4 F-16 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இழந்திருக்கோம் ஐயா. மிர்ரேஜ் ஃபைட்டர் ஜெட் விமானம் அதில் 2, CM-400 AKG மிசைல்ஸு அதில் ஒரு 2, ஷஹீன் மிசைல்ஸ் 2, பேராக்டர் ராடாரில் ஒரு 2, எல்லாம் போச்சு. இதெல்லாம் நூர்கான் ஏர்பஸை தாக்கி அழிச்சதில் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா தான் செவனேன்னு அங்கே இருந்தது. நாசமாக போகிறவன் கண்ணில் இடி விழ. வானத்தில் பறக்கும் போது நடந்த லாஸை நம்ம வெளியே சொல்ல முடியாது. அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் வந்துவிடும். அப்புறம் நீட் எக்ஸாம் தோல்வியில் செத்தான்னு கதையை கட்டி விட்டுடுவானுங்க. அதனால நான் உண்மையை சொல்லி விடுறேன். F-16 ஃபைட்டர் ஜெட்டு அதில் 4, சாபு 200 ஏரியா ரேடார் அதில் 1, C-130A ஹெர்குலிஸ் ஃபைட்டர் ஜெட்டில் 1, HQ-9 சாம் பேட்டரி ஆன்டி மிசைல் சிஸ்டம் அதில் 1, ANRPS 43/77 ரேடார் சிஸ்டம் அதில் 4, HQ-9 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அதில் 2, J-35 ட்ரோன்ஸு அதில் ஒரு 40 போட்டுக்கப்பா. சைனா மேடு J-17 ஃபைட்டர் ஜெட்டில் 2, C-15E மிசைல் அதில் வெடிக்காமல் விழுந்ததில் 4. இப்படி தாராளமாக ஆயுதங்களை நாங்கள் உபயோகித்தோம். ஒரு பிரயோஜனமும் இல்லையா? எங்களுக்கு கிடைச்ச பலனு 0 தான். அந்த 0வையும் கண்டுபிடிச்சது இந்தியா தானாமே. சீனாவும் தனது சேட்டலைட்டுகள் மூலம் தகவல்களை பரிமாறியும் அந்த பாகிஸ்தானியர்களால் அதை உபயோகிக்க தெரியல. மதரசா மூளை வேலை செய்யுமா? டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்ட ரிமோட் மூலம் வெடிக்க சொன்னால் அதை நாங்கள் கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சுடுவோம்.
சிலிண்டர் வெடிகுண்டை வெடிக்க சொன்னா அது டெட் ஈஸி. அது வெடிச்சதும் காப்பாற்ற நிறைய பேர் இங்க இருக்கானுங்க. புத்தர் சிலைய குறி தவறாம தகர்க்க சொன்னா நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுடுவோம். வானத்துல பறக்கிற புறா, குருவி, பருந்து, கழுக போய் சுட சொல்றீங்களே, அது பாவம் இல்லையா? நிலத்துலன்னா பேண்ட்டை அவுத்து காட்ட சொல்லி பார்த்துக்கிட்டு சுட்டு கொல்லலாம். எங்களை பழி வாங்க இந்தியா பலுச்சிஸ்தான் மக்களை தூண்டிவிட்டு கிளர்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். அவங்களும் சாய்க்காம 70 வருஷமா கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பலூச்சிகள் தாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்று வேற அறிவிச்சிட்டாங்க. தெற்க என்னடானா சிந்து மாகாணத்துல எங்களுக்கும் விடுதலை வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் விடுதலை பத்திரிகையை வாங்கி கொடுத்தோம். விடுதலை வேணும்னு கேட்டானேன்னு சொல்லி நாங்களும் விடுதலை பத்திரிகையை வாங்கி கொடுத்தோம். எங்க மூஞ்சிலே அதை விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டான் ஐயா. வடக்கே கைபர் பட்டுங்கா அதுல இப்ப கிளச்சி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம். போற தூண்டி விட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்து வேடிக்கை பார்க்கிறது இந்த இந்தியா. எங்க நாட்டுல விமானங்கள், இந்திய விமானங்கள் பறக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு எந்த விமானமும் பறக்க முடியாம பண்ணிவிட்டீங்களாடா. எங்களை தாக்குனது இருக்கட்டும், உங்ககிட்ட அடிக்கடி வாலாட்டிக்கிட்டு இருந்த அந்த வாலாட்டி குருவி பங்களாதேஷுக்கு எப்படா நீங்க குங்குமப்பட்டு வச்சு மாலை மரியாதையெல்லாம் பண்ண போறீங்க? நாங்களும் அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஏம்னா அவனும் ஒரு பழைய பாகிஸ்தானி தானே. இப்படி எங்க கண்ணுல சுண்ணாம்பும் அவன் கண்ணுல வெண்ணையும் வைக்காதீங்கடா. அவனுக்கு சுண்ணாம்பு மைய தடவி விடுங்கடா அவன் கண்ணுல. இல்லைன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. சாபம் விடுறேன் சொல்லிவிட்டேன். அப்ப நான் வரட்டா. ஜெய்ஹிந்த். நான் மறுபடியும் வருவேன்.